குளியாப்பிட்டிய விலப்பொல பல்லைவள பாலத்திற்கு அருகில் இன்று காலை 6:50 அளவில் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பரும் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேனும் நேருக்கு நேர் மோதின. பிரதேசத்தில் உள்ள பிரபலமான பாடசாலைகளைச் சேர்ந்த 15 மாணவர்கள் வேனில் பயணித்ததாக நமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இன்று காலை 6:50 அளவில் எனது பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்ப தயாராகிய சந்தர்ப்பத்தில் கோலொன்று வந்தமையால் முச்சக்கர வண்டியை நிறுத்தினேன். வேன் என்னை முந்திச் சென்றது. குளியாப்பிட்டிய பகுதியிலிருந்து வந்த டிப்பரோடு அந்த வேன் மோதியது. இதன்போது வேன் 200 மீட்டர் தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டது. உடனடியாக நான் அந்த இடத்துக்கு சென்றேன். 2 பிள்ளைகள் விழுந்து கிடந்தனர். மாணவர்கள் சிலர் வேனில் சிக்கியிருந்தனர். உடனடியாக அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தோம். வேனின் சாரதி அப்போதே உயிரிழந்திருந்தார். ராஜமாமா என அன்புடன் அழைக்கப்படும் தினேஷ் நிஷாந்த் அத்துக்கோரல என்ற வேனின் சாரதியே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். 63 வயதான வேனின் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குருநாகல் போதனா வைத்தியசாலையில் 4 மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டதுடன் கடுமையான காயங்களுக்குள்ளான மாணவர் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இரண்டு மாணவர்கள் குருநாகல் போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த துக்ககரமான செய்தியை கேட்ட பெற்றோரும் உறவினர்களும் குளியாப்பிட்டிய வைத்தியசாலைக்கு வந்த காட்சிகளே இவை. காயமடைந்த 13 மாணவர்களில் 8 மாணவர்கள் குளியாப்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 12 மற்றும் 13 வயதான 2 மாணவிகளே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். 7ஆம் தரத்தில் கல்வி கற்கும் ரிசினி நெத்துபமா மற்றும் மிகினி எனாயா ஆகிய 2 மாணவிகளே உயிரிழந்துள்ளனர். அவர்கள் இருவரும் குளியாப்பிட்டிய சுரதூத்த மகளிர் கல்லூரியில் கல்வியை தொடர்ந்தனர். நீண்ட நாட்களாக பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வேனின் சாரதியை விபத்தில் உயிரிழந்ததாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். தினேஷ் நிஷாந்த் அத்துக்கோர்ல இதுவரையில் எவ்வித விபத்துகளுக்கும் முகம் கொடுக்காத, போலீசில் தனது பெயரை பதிவு செய்து கொள்ளாத சிறந்ததொரு ஊழியர். ராஜா மாமா என்றே அவர் அன்போடு அழைக்கப்படுகின்றார். விபத்துடன் தொடர்புடைய மணல் ஏற்றிச் செல்லும் லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குளியாப்பிட்டிய வலயத்திற்கு பொறுப்பான கல்வி பணிப்பாளர் வைத்தியசாலையில் வைத்து முக்கிய விடயம் ஒன்றை வெளிக்கொணர்ந்தார். மத்திய கல்லூரியைச் சேர்ந்த 3 மாணவர்களும், விசாகா பாடசாலை 4 மாணவர்களும், ஒரு ஆண் மாணவரும், சுரதுத்த பாடசாலை 4 மாணவர்களும் இருந்துள்ளனர். நாட்டின் கொள்கை தீர்மானத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்த நினைக்கின்றேன். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் நேரத்தில் கனரக வாகனங்களை நிறுத்தினால் சிறந்தது என நினைக்கின்றேன். அது தொடர்பில் சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இங்குள்ள மாணவர்கள் இங்கு இருந்தாலும் அவர்கள் எமது பிள்ளைகள், நாட்டின் பிள்ளைகள்.